எதுக்காக எடுத்த? அது கேக்குறாங்கல்ல, சொல்லு சாமி. உன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ அவசரம்னு எடுத்தியே, அத சொல்லு. ஏய், அவனை கேட்டா நீ ஏன் பதில் சொல்ற? கொஞ்சம் அமைதியா இரு, அவனே பதில் சொல்லட்டும். டேய், அக்கா கேக்குறாள், பதில் சொல்லு. அதான்ப்பா, அம்மா சொன்னாங்கல்ல, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு எமர்ஜென்சி, அதனால தான்ப்பா எடுத்தேன். உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணு. அக்கா, ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். ஸ்பீக்கர்ல போடு. ஸ்விட்ச் ஆஃப்க்கா. அது அவன் ஃப்ரெண்டு எங்க இருக்கானோ என்னமோ, அதான் போன் ஆஃப்னு வருது. அவன் நல்லதுக்கு தானே பணம் எடுத்திருக்கான், அதுக்கு போய் ஏதோ பணத்தை திருடின மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப பிரச்சனை பணத்தை பத்தி இல்ல சித்தி, எப்பவுமே தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான். நீ தப்பான வழியில பணத்தை யூஸ் பண்ணிருந்தா இப்படி நான் சொன்ன உடனே நீ உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டேன். அதனாலதான் நான் உன்னை நம்புறேன். ஆனா நீ சொல்லாம பண்ணது தப்புதான். இனிமே அப்படி பண்ணாத. சரிக்கா. எனக்கு நில்லுங்க. நம்ம புள்ளைய எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சு திருடனை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு அசிங்கப்படுத்திட்டு போறா. நீங்க ஒண்ணுமே கேட்காம அப்படியே இருக்கீங்க. இவனை யார் சொல்லாம கொள்ளாம அவ்வளவு பணத்தை எடுக்க சொன்னது? எல்லாத்துக்கும் மேல அது அவ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அதனால கேட்கதான் செய்வான். உங்களுக்கு வேணும்னா நீங்க சொந்தமா சம்பாதிச்சு உங்க இஷ்டத்துக்கு செலவு செய்யுங்க. உனக்கு தான் தெரியும்ல சாமி, உங்க அப்பா உங்க அக்கா என்ன சொன்னாலும் சிங்குச்சான் போடுவாரு. ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து 25 lakhs எடுத்தியா? ஆனா நீ சொல்லாம பண்ணது தப்புதான். இனிமே அப்படி பண்ணாத. ஏன் கண்ணு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு என்ன வேணும்னாலும் முதல்ல என்கிட்ட கேளுன்னு சொல்லிருக்கேன்ல. ஏன் கண்ணு நீ பாட்டுக்கு கேட்காம கொள்ளாம இப்படி பண்ண? இப்ப பாரு உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டான்னு. அவளுக்கு அவதான் குடும்பத்தை பாத்துக்கிறான்னு ஆணவம், கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு திமிரு, அதான் இப்படி நடந்துக்கிறா. சரி சரி, நீ முதல்ல சாப்பிடு கண்ணு. எனக்கு வேண்டாம். இங்க பாரு கண்ணு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் வயத்தை மட்டும் காய போடக்கூடாது. உடம்பு தெம்பா இருந்தாதான் எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும். இந்தா ஆக்காமி. மா வேண்டாமா, கொஞ்சம் சாப்பிடு கண்ணு. வேணாமா, நீ சாப்பிடு கண்ணு, அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கேன்ல. வேண்டாங்கறல்ல, பஸ் எந்திரிங்க. கொஞ்சம் சாப்பிடு கண்ணு. முதல்ல நீங்க வெளிய போங்க. போங்க வெளிய போங்க. போங்கம்மா, ஃப்ரீயா விடுங்க. போங்க, கேளு கண்ணு. போங்கம்மா, நீங்க முதல்ல வெளிய போங்க. என்னடா 50 லட்சத்துக்கு 25 தான் வந்திருக்கு, மீதி 25 எங்க? இங்க பாரு பாருமா, என்னால இவ்வளவுதான் ரெடி பண்ண முடிஞ்சது. இவ்வளவு லட்சத்தை கேட்டா டேய், என்னமோ நான் உங்ககிட்ட கடன் வாங்கின மாதிரி பேசுற. இது நீ எனக்கு தர வேண்டியது, அதுவும் கடன் கூட இல்ல. நீ தப்பு செஞ்சதுக்கு நான் உனக்கு தர தண்டனை. வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இரு, நான் உன்னை நேரில் வந்து பார்க்குறேன். See you soon. ஹலோ ஹலோ,
கண்ணு ஒரே ஒரு வாய் சாப்பிட்டு கண்ணு. மா அதான் வேண்டான்னு சொன்னேன்லம்மா. எதுக்குமா திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல கண்ணு, நீ கொஞ்சமாவது சாப்பிட்டாதான் அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும். மா தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுமா ப்ளீஸ்மா ப்ளீஸ். போங்க மா போங்கம்மா, சொல்றதை கேளுங்க, போங்க தனியா இருக்க விடுங்க. போங்க.